அன்பு விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு ஒரு பயம், ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், எதிராளியை பார்க்கறதுக்கே பயப்படுறீங்க. ஏதோ ஒரு மனதில் ஒரு கலக்கம். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தின்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்து இது சரியா அது சரியான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்து எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு உங்களுக்கு தெரியல. இல்லது அதை விட மேலே இன்னும் ஏதாவது கிடைக்குமா, ஒரு விஷயத்தை விட மேலே இன்னொரு விஷயம் ஏதாவது கிடைக்குமா? ஐஃபோன் 14 இருக்குது, 15 எதிர்பார்க்குறீங்க, 15 கிடச்சிருச்சு, 16 எதிர்பார்க்குறீங்க, 16 கிடச்சிருச்சு, 16 ப்ரோ இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போது இருக்கிற உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷப்பட மாட்டேன்றீங்க. கடந்த ஒரு வருட காலகட்டமாக சந்தோஷத்தை, அதில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. உங்கள் மனதளவில் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் ஆகலையோ, இதுதான் பிரச்சனை. அதே நேரம் சில தடங்கல்கள் வருது. அந்த சில தடங்கல்கள் இந்த கோச்சாரத்தின் மூலமாக அல்ல, நார்மலாக உங்களுடைய ராசிக்கு தகுந்தாற்போல் சில தடங்கல்கள் வருது. அந்த தடங்கல்களிலிருந்து வெளிவருவதற்கு இன்னும் உங்களுக்கு சரியான மார்க்கம் அமையலைங்கிறது வேணால் இயல்பாக இருக்கலாம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செய்து பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா இது திருமணம் ஆகக்கூடிய நேரம், திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். அப்போது அதில் உங்களுடைய கவனத்தை முழு மனதோடு நீங்கள் செலுத்தினால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறமா எனக்கு திருமணமே ஆகலை, இன்னங்க இவ்வளோ லேட் ஆகிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எல்லா ஜோசியரையும் பார்க்க போயிடுவீங்க. அமைதியான பேசக்கூடியவர்கள், ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு திறமை வரும். அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு, முன்னாடி ஒன்று சொல்கிறீங்க, பின்னாடி ஒன்று சொல்கிறீங்க, மாற்றி பேசுகிறீங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு டென்ஷன் படுறது, அல்லது ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் அமைஞ்சிடுறது. இப்போ குரு பகவான் அவர் இப்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் உடனே பயந்துருவீங்க. ஏன்னா எது எடுத்தாலுமே நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறதுனால நம்மளுக்குள்ள ஒரு படபடப்பு, நம்மளுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, இப்போது குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்துட்டாரே, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருவாச்சே, எனக்கு வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, வேலையில் ஏதாவது பிரச்சனை வருமா, இது மாதிரி நெகட்டிவான திங்கிங். ஏன்னா ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திக்கும் பொழுது இது மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். இந்த சிந்தனைகளிலிருந்து வெளிவாங்க. குரு பகவானால் உங்களுக்கு 75% வெற்றி. குரு பகவான் உங்களுக்கு 75% வெற்றியை தர காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா? நல்ல இன்ட்யூஷன் பவர் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல புத்திசாலித்தனம் தெரியும். எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இது நடக்கும் நடக்காது, இதை இப்படி செய்யலாம் செயல்படுத்தலாங்கிறது உங்கள் மனசுக்கு, உங்களுடைய புத்திக்கு குரு பகவான் எடுத்துன்னு வந்து தரார். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதை ஏன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, இங்கே தான் தடங்கல்கள். இந்த தடங்கல்களை சரி செய்கிறது எங்கே? உங்களுடைய சுயஜாதகத்தில். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு கர்மத்தினால் நாம் இப்படி கஷ்டப்படுறோம். அதை சரி செய்யணும், அதை நிவர்த்தி செய்யணும். அதை நிவர்த்தி செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போது எதை நாம் எடுத்துக்கிறோம், எதை நாம் விடுகிறோம், எதை நமக்கு சம்பந்தமானது, இதனால் நமக்கு லாபம் இருக்கிறதா இல்லையாங்கிறது உங்களுடைய அறிவு தெளிவின் மூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் லாபம் உண்டு, தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திறன்பட யோசியுங்கள், திறன்பட செயல்படுங்கள். சில நல்ல விஷயங்கள் வருது, அதை நீங்கள் தவற விடுகிறீர்கள். அதில் கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய தொழில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய கருத்திற்கும் அவர்களுடைய கருத்திற்கும்
சிறிய முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடுகள் அல்லது யார் இறங்கி வருவது என்ற சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போங்க, வெற்றி உங்களுக்கு தான். அப்புறம் நீங்கள் இறங்காமல் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது உங்களுடைய நண்பர்கள், நட்பு வட்டம் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கு. உங்களுடைய மேல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் சொல்லும் சொல்லை கேட்டு பயணிப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான ஆர்வங்கள் மனதில் உண்டு. ஆனால் அதற்கு இது தகுந்த நேரம் இல்லை. உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை கையில் இருப்பதை நீங்கள் அனுபவிப்பதை சந்தோஷமாக அனுபவியுங்கள். மீண்டும் மீண்டும் எதிர்பார்த்து கொண்டே இருந்து இதையும் அனுபவிக்காமல் அதையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இறை உங்களுக்கு உதவி செய்யட்டும். நன்றி, வணக்கம்.